அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இங்கிலீஷ் மீடியம் ஃபஸ்ட் லெசன் சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் நல்லா தெளிவாக பொறுமையாக படிச்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எழுத முடியும் ஆன்சரை. Learning objectives: to acquaint ourselves with sources of the study of medieval India, temples, mosques, tombs, palaces and forts as important sources, literary and inscriptional texts, accounts of Arab and Turkish travelers. Sources of medieval India னா இடைக்கால இந்திய வரலாற்றை பற்றி அதனுடைய ஆதாரங்களை பற்றி படிக்கிறோம். ஏன் இந்த லெசனை நம்ம படிக்கணும் அப்படின்னா, இடைக்கால இந்தியாவில் வரலாற்றுக்கான சான்றுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். கோவில்கள், மசூதிகள், கல்லறைகள், அரண்மனைகள், கோட்டைகள் ஆகியவற்றை முக்கிய சான்றுகளை தெரிஞ்சுக்கணும். இலக்கியங்கள், பொறிப்புகள் ஆகியவற்றை பற்றி புரிஞ்சிக்கணும். அரபிய துருக்கிய பயணிகளுடைய பயண நூல்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம். முதல்ல இன்ட்ரொடக்ஷன். முதல்ல நான் இதை படித்து காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரொடக்ஷன். த பீரியட்ஸ் ஃப்ரம் ஏடி 700 to 1200 and from AD 1200 to 1700 are classified as early medieval and later medieval periods, respectively, in Indian history. Numerous and varied sources are fortunately available to the historians engaging in the study of medieval India. Added to the information that can be gleaned from inscriptions, monuments and coins are the accounts left by Arab, Persian and Turkish chroniclers. These accounts are rich in detail and have given first-hand information on the life of kings, though they provide very little information on the life of the common people. The opinions of the courtiers and chroniclers are often one-sided, written in a hyperbolic language, exaggerating the king's achievements. Let us now explore the various sources available for the study of the history of medieval India. என்ன சொல்கிறாங்க இதில்? கிபி 700லேருந்து கிபி 1200 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தை தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னும், கிபி 1200லேருந்து கிபி 1700 வரைக்கும் இருக்கிற காலப்பகுதியை பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இடைக்கால இந்திய வரலாற்றை கற்கிற அறிஞர்களுக்கு நல்ல வாய்ப்பாக நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு. என்ன சொல்கிறாங்க? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் என்ன? கல்வெட்டுக்கள். மானுமெண்ட்ஸ்னால் நினைவு சின்னங்கள். காயின்ஸ்னால் நாணயங்கள். இந்த மாதிரியான நிறைய சான்றுகளை விட்டுட்டு போயிருக்காங்க. என்னது? கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இந்த மாதிரியான நிறைய சான்றுகள் இருக்குது. அரபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களுடைய பதிவுகள் இதை பற்றி நிறைய செய்திகளை நமக்கு விட்டுட்டு போயிருக்கு. இதில் பொதுவாக காமன் பீப்புள், சாதாரண மக்களை பற்றி ரொம்ப குறைவான செய்திகளை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசர்களுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப அதிக எண்ணிக்கையில் சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அரசருடைய சாதனைகள் பற்றியும் அரசவையை சார்ந்தவர்களுடைய கருத்துக்களும் வரலாற்று நிகழ்வு தொகுப்புகளையும் கருத்துக்களையும் ஒருதலை பட்சமாக மிகைப்படுத்தி இவங்க உயர்வு நவிழ்ச்சி அணி மொழி நடையிலேயே சொல்லியிருக்காங்க. இடைக்கால இந்திய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல்வகைப்பட்ட சான்றுகளை நம்ம ஆய்வு செய்ய வேண்டி இருக்கு. Do you know the famous words of Kafi Khan, a courtier of Emperor Aurangzeb? He says, "It is the duty of an historian to be faithful, to have no hope of profit, no fear of injury, to show no partiality on one side or animosity on the other,
to know no difference between friend and stranger and to write nothing but with sincerity. என்ன சொல்கிறாங்கன்னா, அவுரங்கசீப்புடைய அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கான் அப்படிங்கிறவர் சொன்ன கூற்றை சொல்கிறாங்க. ஒரு வரலாற்று ஆசிரியருங்கிறவங்க விசுவாசம் உள்ளவராக இருக்கணும், லாப நோக்கம் இல்லாமல் இருக்கணும், ஆபத்துக்கு அஞ்சக்கூடாது, ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும், நண்பருக்கும் அந்நியருக்கும் வேற்றுமை பார்க்கக்கூடாது, நேர்மையோடு எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடுத்தது சோர்சஸ்னால் சான்றுகள். சான்றுகளை ரெண்டாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. கிளாசிஃபிகேஷன்னா வகைப்படுத்துறது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோர்சஸ், ப்ரைமரி சோர்சஸ், செகண்டரி சோர்சஸ்னு ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. முதல்ல ப்ரைமரி சோர்சஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மானுமெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் அண்ட் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் தெம். ப்ரைமரி சோர்சஸில் முதல் நிலை சான்றுகள் ப்ரைமரி சோர்சஸ்னால், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் என்ன? பொறிப்புகள். பொறிப்புகளில் கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள் எல்லாம் அடங்கும். அப்புறம் நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இதெல்லாமும் அதிலிருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்களும் இந்த முதல் நிலை சான்றுகளாக கருதப்படுது. இரண்டாம் நிலை சான்றுகள், அதாவது செகண்டரி சோர்சஸ், லிட்ரரி ஒர்க்ஸ், குரோனிக்கிள்ஸ், ட்ராவலோஜஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். அப்படின்னா செகண்டரி சோர்சஸில் இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள், இது எல்லாமே இரண்டாம் நிலை சான்றுகளில் அடங்கும். ராக் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இது பாறையில் இருக்கிற கல்வெட்டு, இல்லைன்னா பாறை பொறிப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் அவங்களுடைய லெட்டர்ஸ் எல்லாம். அந்த இடைக்கால இந்தியாவில் எப்படி மக்கள் எந்த விதமான எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்கன்னு. இவ்வளோ நாள் கழித்து வரும்போதும் நம்மளுடைய எழுத்துக்கள் ஒரு சிலது அந்த தா, லா, வா, ரா, இதெல்லாம் நம்ம இப்போ பயன்படுத்துகிற எழுத்துக்களை கொஞ்சம் ஒத்து இருக்கு. Inscriptions are writing engraved on solid surfaces such as rocks, stones, temples, walls and metals. The king's royal decrees, dedications and donations, monuments raised in commemoration of victories in wars, those built in memory of deceased warriors, contain rich information about the concerned era. இந்த பொறிப்புகள் அப்படின்னா பாறைகள், கற்கள், கோயில் சுவர், உலோகம், இந்த மாதிரி கடினமான பொருட்கள் மேலே பொறிக்கப்படுற எழுத்துக்களை தான் பொறிப்புகள்னு சொல்கிறோம். அரசர் பிறப்பித்த பேர் ஆணைகள், அப்புறம் அவர் கொடுத்த நன்கொடைகள், அப்புறம் அவர் படையெடுத்து போயிருப்பார், அந்த வெற்றிகள் நினைவாகவும், அந்த படையெடுத்து போகும்போது இறந்து போன வீரர்களுடைய நினைவாகவும் எழுதப்பட்ட நினைவு சின்னங்கள், இதெல்லாம் அந்த காலகட்டம் குறித்த செய்திகளை நமக்கு சொல்லுது. வேரியஸ் டைப் ஆஃப் லேண்ட்ஸ் கிஃப்டட் பை த சோலா கிங்ஸ் ஆர் நோன் ஃப்ரம் த இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் காப்பர் பிளேட்ஸ். இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸையும் காப்பர் பிளேட்ஸையும் இவங்க நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இவங்க கொடையா அரசர் வழங்குறாருல நிலங்களை, அதை 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. வேளாண் வகை அப்படின்னா லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ராப்பர்ட்டிஸ், அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்களை வேளாண் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மதேயா அப்படின்னா லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ், பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட கொடையாக நிலம் வழங்கியிருப்பாங்கள்ல, அந்த நிலப்பரப்பை பிரம்மதேயான்னு சொல்கிறாங்க. சாலபோகான்னா லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் எ ஸ்கூல், கல்வி வளர்ச்சிக்காக கல்வி கூடங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை சாலபோகான்னு சொல்கிறாங்க. தேவதானா அப்படின்னா லேண்ட் கிஃப்டட் ஆஃப் டெம்பிள்ஸ், கோயிலுக்காக வழங்கப்பட்ட நிலங்களை தேவதானான்னு சொல்கிறாங்க. பள்ளிச்சந்தம்னா லேண்ட் டொனேட்டட் டு ஜைனா இன்ஸ்டிடியூஷன்ஸ், சமண மடங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மானுமெண்ட்ஸ், டெம்பிள்ஸ், பேலசஸ், மார்க்ஸ்,
Tombs, forts, minars and minarets are called by the collective name monuments. கோயில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறை, கோட்டை, கோபுரம், ஸ்தூபி இது எல்லாத்தையும் நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The Sultans of Delhi introduced a new type architecture. The monuments they built had arches, domes and minarets as the main features. The inscriptions in these monuments contain rich information which can be used to construct history. The medieval Khajuraho monuments, Madhya Pradesh, and temples in Konark, Odisha, and Dilwara, Mount Abu, Rajasthan, constitute valuable sources to understand the religion-centered cultural evolution in northern India. Temples in Tanjavur, Pragadishwara, Gangaikonda Cholapuram and Tarasuram symbolize the magnificent structures the later Cholas built in Tamil Nadu. Vitala and Virupaksha temples at Hampi similarly speak of the contribution of Vijayanagar rulers. நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டிடக்கலையை அறிமுகம் செஞ்சாங்க. அவங்க அறிமுகம் பண்ண கட்டிடக்கலையில் வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவிந்த மாடங்கள்லாம் இருந்தது முக்கியமாக. அப்புறம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற கஜுரஹோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கோயில்கள், தில்வாரா டெம்பிள் மவுண்ட் அபுவில் இருக்குது ராஜஸ்தான் மாநிலத்தில். அப்புறம் ஒடிசாவில் இருக்கிற கோனார்க்கில் இருக்கிற கோயில்கள் இதெல்லாம் வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்றுகளாக இருக்குது. அப்புறம் தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் இருக்க கோயில்கள் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பின நேர்த்தியான பிரம்மாண்ட கட்டடங்களுக்கு அடையாளங்களாகும். இதே மாதிரி ஹம்பியில் இருக்க வித்தாலா, விருபாக்ஷா கோயில்கள் விஜயநகர அரசர்களுடைய பங்களிப்பை நமக்கு பறைசாற்றுகிறதா அமைஞ்சிருக்கு 15வது நூற்றாண்டில். அடுத்தது குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், மோத்தி மஸ்ஜித், ஜுமா மஸ்ஜித், ஃபதேபூர் சிக்ரி, Dara al Inan around Delhi and Charminar, Hyderabad are the important mosques belonging to the medieval times. இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட மசூதிகள் சொல்கிறாங்க. குவத்துல் இஸ்லாம் மசூதி, மோதி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா இது எல்லாமே டெல்லிக்கும் அதுக்கு பக்கத்தாலேயும் இருக்குது. ஷார்மினாருங்கிறது ஹைதராபாத்தில் இருக்குது. இது எல்லாமே இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதிகளாகும். The forts of historical importance are Agra Fort, Chittoor Fort, Gwalior Fort and Delhi Red Fort, as well as the forts of Daulatabad and Firozakotla. Palaces in Jaipur, Jaisalmer and Jodhpur signify the greatness of the Rajput dynasty that wield enormous power from these places. Qutub Minar and Alai Darwaza, the domes of Iltutmish, Balban and all the Mughal rulers are the other prominent structures recognized as valuable sources of information. Cities in ruins such as Firozabad and Tughlaqabad in North India and Hampi in South India remain rich repositories of the history of medieval India. ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லியில் இருக்க செங்கோட்டை, தௌலதாபாத், ஃபெரோஷாவுடைய கொத்தளம் இந்த இடங்கள்ல எல்லாம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்குது. ஜெய்ப்பூர், ஜெய்சல்மார், ஜோத்பூர் இந்த இடத்துல இருக்கிற அரண்மனைகள் ராஜபுத்திரர்களுடைய மேன்மைக்கான அடையாளங்களாக இருக்குது. அப்புறம் குதுப் மினார், அலை தர்வாசா, இல்துமிஸ், பால்பன் ஆகியோருடைய கல்லறைகள் எல்லாமே முகலாய அரசர்களுடைய கல்லறைகள். இது எல்லாமே மதிப்புமிக்க சான்றுகளாக இருக்குது. ஃபெரோசாபாத், துக்லகாபாத் இதுவும் தென்னிந்தியாவில் இருக்க ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்றுகளாக இருக்குது. அடுத்தது காயின்ஸ்னால் நாணயங்கள். The picture and the legend on the coins convey the names of kings with their titles and portraits, events, places, dates, dynasties and logos.
The composition of metals in the coins gives us information on the economic condition of the empire. Mention of kings' achievements like military conquests, territorial expansion, trade links, and religious faith can also be found in the காயின்ஸ். நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிற படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவங்களுடைய உருவப்படங்கள், அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள், அந்த இடங்களோட பேர், அரச வம்சத்தோட பேர், சின்னங்கள், இதையெல்லாம் நாணயங்களில் இருக்க உலோகங்களின் கலவை, இதெல்லாம் அவங்களுடைய அந்த காலத்தில் பேரரசருடைய பொருளாதார நிலை, அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை குறித்த செய்திகளை நமக்கு சொல்லுது. மற்றும் அவங்களுடைய சமயம் சார்ந்த தகவல்களையும் படையெடுப்புகளையும் பற்றி நமக்கு சொல்லுது. இங்கே பாருங்கள், லக்ஷ்மி படம் பொறிக்கப்பட்ட காயின். இதை வெளியிட்டவர் முகமது கோரி. இது கோல்டில் செஞ்சுருக்காங்க. இது கில்ஜியினுடைய காயின் இந்த பக்கம் இருக்கிறது. முகமது கோரி had stamped the figure of goddess Lakshmi on his gold coins and had his name inscribed on it. This coin tells us that this early Turkish invader was in all livelihood liberal in religious outlook. முகமது கோரி ஒரு முகமதியராக இருந்தாலும் அவர் இந்து கடவுளான லக்ஷ்மியை அவருடைய கோல்டு காயினில் பொறிச்சிருக்கிறதுலேருந்து அவருடைய சமய சகிப்புத்தன்மையை நாம் தெரிஞ்சுக்க முடியுது. Copper jewels are available for the study of the period of the Delhi Sultans. Silver danka introduced by Iltutmish. Alauddin Khilji's gold coin, Muhammad bin Tughlaq's copper token currency are indicative of coinage as well as the economic prosperity of otherwise of the country of the time. ஜிட்டல் அப்படிங்கிற காப்பர் காயினை இவங்க டெல்லி சுல்தான்ஸு வெளியிட்டிருந்தாங்க. டாங்கா அப்படிங்கிற சில்வர் காயினை இல்டுமிஸ் வெளியிட்டிருந்தார். அலாவுதீன் கில்ஜி கோல்டு காயின்ஸை, முகமது பின் துக்ளக் காப்பர் காயின்ஸ் எல்லாமே இவங்க வெளியிட்டதில் இருந்து இவங்க காலகட்டத்தில் என்ன மாதிரியான பொருளாதார நிலை அப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. A jittel contained 3.6 grains of silver. 48 jittels were equal to 1 silver tanka. ஒரு ஜிட்டல்ங்கிறது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும். 48 ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். அடுத்தது ரிலிஜியஸ் லிட்ரேச்சர். ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்னா சமய இலக்கியங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு சமயத்தை சார்ந்த இலக்கியங்கள். டிவோஷனல் மூமெண்ட் இன் சவுத் இந்தியா அண்ட் லேட்டர் இன் நார்த் resulted in the development of bhakti or devotional literature. The Chola period was known as the period of devotional literature and works such as Kamba Ramayanam, Sekilar's Periya Puranam, Nalayira Divya Prabandham, composed by 12 alvars and compiled by நாதமுனி. தொடக்கத்தில் தென்னிந்தியாவிலையும் பின்னாடி வட இந்தியாவிலையும் தோன்றின பக்தி இயக்கம் சோழர்களுடைய காலம் பக்தி இயக்கங்களின் காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. கம்பராமாயணம், சேக்கிலாருடைய பெரிய புராணம் 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொடுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம் composed by Appar, Samandar and Sundarar and compiled by Nambiyandar Nambi. Manikya Vasagar's Tiruvasagam, all were scripted during the Chola times. Jayadeva's Gita Govindam, 12th century, was a follow-up of the Bhakti movement in South India. Kabir Das, a 15th century mystic poet, also had an influence on the Bhakti movement in India. அப்பர், சமந்தர், சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்க வாசகருடைய திருவாசகம், இது எல்லாம் சோழர்கள் கால பக்தி இலக்கியங்களாகும். ஜெயதேவருடைய கீத கோவிந்தம் தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபுடைய தொடர்ச்சி. 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞரான கபீர்தாஸ் பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்றவர். அடுத்தது செக்குலர்
லிட்ரேச்சர். செக்குலர் லிட்ரேச்சர்னா சமயச்சார்பற்ற இலக்கியங்கள். மதுரா விஜயம் அண்ட் ஆமுக்த மால்யதா were poems composed by Gangadevi and Krishnadevaraya respectively that help us gain insight into the events and individuals associated with the Vijayanagara Empire. Chand Bardai's Prithviraj Raso portrays the Rajput king's valor. We have no Indian accounts about what happened during the Turkish invasions of India. For pre-Islamic periods, the only exception was கல்கனா ராஜதரங்கிணி 11th century. கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராயருடைய ஆமுக்த மால்யது, இந்த இலக்கியங்கள்லாம் விஜயநகர பேரரசோட தொடர்புடைய நிகழ்வுகளை நமக்கு சொல்லுது. சந்த்பர்தை இயற்றின பிருத்திவிராஜ் ரசோ ராஜபுத்திரருடைய அவங்களுடைய அரசர்களுடைய மன துணிச்சலை படம் பிடிச்சு காட்டுது. துருக்கிய படையெடுப்பப்போ நடந்தது. இந்திய தரப்பில் எந்த குறிப்புகளும் இல்லை. இஸ்லாமுக்கு முன்னாடி காலம் குறித்து இருக்கிற ஒரே சான்று கல்கனர் எழுதின ராஜதரங்கணி மட்டுமே. இது 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. புக்ஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். புக்ஸ்னா நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள். ஆட்டோபயோகிராஃபிஸ்னால் சுயசரிதைகள் எல்லாம். மின்ஹஜ் உஸ் சிராஜ் patronized by Sultan Nasruddin Muhammad of Slave Dynasty wrote Dabaghat-i-Nazri. The compendium deals with the period from the conquest of Muhammad Ghori to AD 1260. The compendium was named after his patron in the 30th century. Hasan Nizami, and migrant from Ghazni, wrote Tajul Mazir towards the end of Iltutmish rule. It provides information about Qutbuddin Aibak and is considered the first official history of the Delhi Sultanate. Ziaud Barni, a courtier of Muhammad Tughlaq, wrote Tariq-i-Firozahi, in which he dealt with the history of Delhi Sultanate from Qiazuddin Balban to the early years of the reign of Firoza Tughlaq. Ferista's Tariq-i-Firista, 16th century, deal with the history of the rise of the Mughal power of India. அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்ஹஜ் உஜ் சிராஜ் அப்படிங்கிறவர் தபகத்-இ-நஸ்ரி அப்படிங்கிற நூலை எழுதினார். இந்த நூலின் சுருக்க உரை முகமது கோரியுடைய படையெடுப்பில் தொடங்கி அதுக்கு பின்னாடி இருக்கிற நிகழ்வுகள் குறித்து சொல்லுது. சுல்தானியின் பெயரையே இந்த சுருக்க உரைக்கு மின்ஹஜ் உஜ் சிராஜ் சூட்டியிருக்காரு. இல்துமிஷினுடைய இறுதி காலத்தில் கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த ஹசன் நிஜாமிங்கிறவர் தாஜுல் மா அசீர் அப்படிங்கிற நூலை எழுதினார். இந்த நூலே அடுத்தது ஹசன் நிஜாமிங்கிறவர் தாஜுல் மா அசீர் அப்படிங்கிற நூலை எழுதினார். குத்புதீன் ஐபக் பற்றின பல செய்திகளை இந்த நூல் முன்வைக்குது. டெல்லி சுல்தானியத்து வரலாற்றையும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலும் இதுதான். துக்ளக் அரசவை வரலாற்றாசிரியர் ஜியாவுத் பர்னி தாரிக்-இ-ஃபிரோசாஹி அப்படிங்கிற நூலை படைச்சார். இந்த நூல் கியாஜுதீன் பால்பன் முதல் ஃபிரோசா துக்ளக் என்ற தொடக்க கால ஆட்சி வரைக்கும் இருக்கிற டெல்லி சுல்தானிய வரலாற்றை எல்லாத்தையும் சொல்லுது. பெரிஸ்டாவுடைய தாரிக்-இ-ஃபெரிஸ்டா அப்படிங்கிறது நூல் இந்தியாவில் முகலாய ஆட்சி எப்படி எழுச்சி பெற்றது அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. Dabagat is an Arabic word meaning generations of or centuries. Tazuk is a Persian word meaning autobiography. Tariq or Dahyuk are Arabic words meaning history. தபகத் அப்படிங்கிற அரேபிய சொல்லுக்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் அப்படின்னு பொருள். தஜுக் அப்படிங்கிறது பாரசீக சொல், இது சுயசரிதை அப்படின்னு இதுக்கு பொருள். தாரிக் அல்லது தாஹுயூக் அப்படின்னா இது அரேபிய சொல், இதனுடைய பொருள் வரலாறு அப்படிங்கிறதாகும். In the 16th century, Emperor Babur's Baburnama and Abul Fasal's Aini-Akbari and Akbarnama provided detailed information about these two emperors. In the 17th century, Jahangir wrote his memoir Tusihi Jahangir,
Jahangiri, throwing a lot of light on the period. Apart from autobiographies of emperors, Dabagat-e-Akbari, authored by Nizamuddin Ahmed, is considered reliable than the exhausted account of Abul Fasal. Similarly, Badani outstanding work Tariq-e-Badani was published in 1595. This work spans 3 volumes. The volumes on Akbar's reign is a frank and critical account of Akbar's administration, particularly of his religious policy. 16வது நூற்றாண்டில் பாபருடைய பாபர்நாமா, அபுல் ஃபாசலின் ஐனி அக்பரி, அக்பர்நாமா ஆகிய நூல்கள் இந்த 2 பேரரசர்களை குறித்த முழுமையான விவரங்களை எடுத்து சொல்லுது. 17வது நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நிலைவிருந்த ஜஹாங்கீரி, தசிகி ஜஹாங்கீரி அப்படின்னு அந்த காலகட்ட வரலாற்றின் மேலே இருந்த தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. பேரரசர்கள் தாங்கள் எழுதியிருக்கிற சுயசரிதை தவிர நிஜாமுதீன் அகமது அப்படிங்கிறவர் அக்பரி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அபுல் ஃபாசலுடைய மிகைப்படுத்தி கொள்கிற சொல்கிற நூல்களை காட்டிலும் இந்த நூல் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. இதே மாதிரி பதானி எழுதின மற்றொரு நூலான தாரிக்-இ-பதானி அப்படிங்கிறது மிக சிறந்த நூலாகும். 1595 வெளியிடப்பட்ட இந்நூல் 3 தொகுதிகளை கொண்டு இருக்கு. அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகிற தொகுதி அவரின் நிர்வாகம் தொடர்பாக குறிப்பாக மத கொள்கை குறித்து ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையான கருத்துக்களை முன் வச்சிருக்கு. ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ராவலோஜிஸ் அப்படின்னா பயணிகளும் பயண நூல்களும். பயணிகள் வர்றவங்க அவங்கள பற்றின பயண நூல்களையும் இங்கே எழுதி வச்சுட்டு போகிறாங்க குறிப்புக்களை. மார்கோ போலோ, a Venetian traveler, visited when the Pandya kingdom was becoming the leading Tamil power in the 30th century. Marco Polo was twice in Koyal, which was a port city presently in Thoothukudi district of Tamil Nadu. It was full of ships from Arabia and China. Marco Polo tells us that he himself came by a ship from China. According to Marco Polo, thousands of horses were imported into southern India by sea from Arabia and Persia. 13வது நூற்றாண்டில் தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை மிக்க சக்தியாக மாறிக்கிட்டு இருந்த போதிலும் வெனிஸ் நகரத்தை சேர்ந்த பயணி மார்கோ போலோ அங்கே வருகை புரிஞ்சார். அவர் தமிழகத்தில் காயல்ங்கிற ஊருக்கு, அது இன்னைத்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, 2 முறை வந்திருக்காரு. காயல் துறைமுகத்தில் அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் ரம்பி இருந்திருக்கு. மார்கோ போலோ சீனாவிலிருந்து வந்த கப்பலில் வந்ததாகவும் சொல்கிறாரு. அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்கோ போலோ குறிப்பிடுறாரு. Al-Biruni, 11th century, accompanied Muhammad of Ghazni in one of his campaigns and stayed in India for 10 years. The most accurate account of Muhammad's Somnath expedition in that of Al-Biruni. As learned man and a scholar, he travelled all over India, trying to understand India and her people. He learnt Sanskrit and studied the philosophy of India in his book Dahuq-i-Hind. Al-Biruni discussed the Indian conditions, systems of knowledge, social norms and religious. அல்பரூனி 11வது நூற்றாண்டில் கஜினி முகமதுடைய ஒரு படையெடுப்பின் போது அவர் கூடயே இந்தியாவுக்கு வர்றாரு. 11வது நூற்றாண்டில் இவர் இங்கே வந்தவர் இங்கே 10 வருஷம் தங்கிடுறாரு. இவர் சோமநாதபுர படையெடுப்பு, கஜினி முகமது எடுத்த சோமநாதபுர படையெடுப்பை பற்றி ரொம்ப துல்லியமான தகவல்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்காரு. ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் பயணம் மேற்கொண்டு இந்தியாவுடைய மக்களையும் புரிந்து கொள்ள முயல்றாரு. சமஸ்கிருத மொழிகளையும் இவர் கற்றுக்கிறாரு. தாகுக்-இ-ஹிந்த் அப்படிங்கிற தன்னுடைய நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையையும் சமூக விதிகளையும் மதத்தையும் பற்றி விவாதிச்சிருக்காரு. இபின் பதூதா, in Arab born Morocco scholar,
traveled from Morocco right across North Africa to Egypt and then to Central Asia and India. His travel contains rich details about the people and the countries he visited. According to him, Egypt was rich then because of the whole of the Indian trade with the West passed through it. Ibn Battuta tells us of caste in India and the practice of sati. We learn from him that Indian merchants were carrying on a brisk trade in foreign ports and Indian ships in the seas. He describes the city of Delhi, a vast and magnificent city. Those were the days when Sultan Muhammad bin Tughlaq transferred his capital from Delhi to Devagiri in the south, converting this city into a desert. அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞரான இபின் பதூதா மொராக்காவிலிருந்து வட ஆப்பிரிக்காவுக்கு குறுக்கா எகிப்தை அடைஞ்சு பின்னாடி மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வராரு. அவருடைய பயண நூல் அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றிய விவரங்களை கொண்டிருக்கு. அவருடைய கருத்தின்படி எகிப்தே செல்வம் கொளிச்ச நாடு. ஏன்னா மேற்கத்திய நாடுகளோட இந்தியாவில் வணிகம் முழுசுமே எகிப்து வழியாகவே நடைபெற்றுச்சு. இந்தியாவில் இருந்த சாதி பாகுபாடு குறித்தும் சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா என்ன? உடன்கட்டை ஏறுதல்னா சதினா கணவர் இறந்துட்டாருன்னா அந்த காலகட்டத்தில் கணவரை எரிச்சிக்கிட்டு இருக்கிற செதையிலேயே மனைவியும் விழுந்து இறந்துடணும் அப்படிங்கிற பழக்கம். இதை பற்றியும் சொல்லியிருக்காரு. வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களுடைய விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். பறந்து விரிந்த டெல்லி நேர்த்தியான நகரம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் தான் முகமது பின் துக்ளக் தலைநகர டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு மாற்றுகிறார். அதன் மூலமாக டெல்லியை ஒரு பாலைவனமாட்டம் ஆக்கிடுறாரு. இவர் தான் இபின் பதூதா. அடுத்தது, in the south, Vijayanagar had many foreign visitors who left behind their detailed accounts of the state. An Italian named Niccolo Conti came in 1420. Abdul Razak came from Hort in 1443. Domingo Faes, a Portuguese traveler, visited the city in 1522. All of them recorded their observations, which are very useful for us today to know the glory of Vijayanagar Empire. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல அயல்நாட்டு பயணிகள் விஜயநகரத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்போ அவங்க விஜயநகர அரசை பற்றி முழுமையான விவரங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நிக்கோலோ கோண்டிங்கிற இத்தாலிய பயணி 1420 விஜயநகரத்துக்கு வராரு. 1443 மத்திய ஆசியாவில் ஹீரட் நகரத்தில் இருந்து அப்துல் ரசாக்ங்கிற ஒரு விஜயநகரத்துக்கு வராரு. போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ ஃபயஸ் 1522 இந்த நகரத்துக்கு வருகை தந்தார். இவங்க எல்லாருமே தங்களுடைய குறிப்புகளை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் விஜயநகர பேரரசுடைய பெரும் சிறப்பை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல இந்த பாடத்தை நல்லா எழுத்தை கூட்டி கரெக்டாக படிச்சுக்குங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஆன்சர்ஸை பென்சிலில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் அடுத்த வீடியோவில் இதனுடைய ஆன்சர்ஸை கொடுப்பேன். அப்போ சரியா என்னன்னு நீங்கள் கரெக்டானு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.